இறப்பு ஒரு சரித்திரமாய் மட்டுமல்ல, இறப்பு ஒரு சாதனையாய் இருக்கணும். சில மேன்மைகள் நடக்கும். ஏன் தெரியுமா? என் தேவன் இயேசு கிறிஸ்துவாகிய எம்பெருமானை தேடி வந்தீங்கல்ல, உங்களை வெட்கப்பட விட மாட்டாரு. சிங்காசனத்துல உட்கார வச்சாங்க. ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் ஒட்டுமொத்த யூதாவையும் ஆளுகிற ராஜாவாய், அடிமையாய் இருப்பதற்காக அல்ல, நீ ஆளுகை செய்யும்படியாக, நீ ஆளும்படியாக, உன் முன்னாடி நிக்கிற வாக்கியங்களை முன்னாடி தலை குனிந்து நிற்கும்படியாக. இயேசு இதோடு இருக்கிறார். ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, எப்பொழுதுமே இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய ஆத்மா விழிப்புணர்வு உள்ளவராய் இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த வாழ்க்கையில வாழ்ந்து ஒரு ஜெயம் பெறணும், ஒரு வெற்றி பெறணும்னா ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆத்மா எச்சரிக்கை உள்ளதாய் இருக்கணும். எல்லா காரியங்களிலும் நம்ம எச்சரிக்கை உள்ளவர்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அநேகர் பாருங்க, வாழ்க்கையை நல்லபடியாய் தொடங்கி மோசமாக முடித்து விடுகிறார்கள். ஹல்லேலூயா. அதே போல நாளை கூட தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்கிறது. ஒரு மனிதனுடைய பெருமையினால் பேரழிவும் பெரிய வீழ்ச்சியும். பெருமைக்கு தேவன் எதிர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுடைய பெருமையினால என்ன உண்டாகும்னா பேரழிவு உண்டாகும். அதை தியானித்து தான் இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதிகளை நாம் சீர்படுத்திக் கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை திருத்திக் கொள்ளலாம். பிரசங்கி புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஒரு காரியத்தில் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. கவனிங்க, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. தொடர்ந்து, பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். பொறுமை உள்ளவன் உத்தமன். ஹல்லேலூயா. பாருங்க, துவக்கத்தை பார்க்கிலும் முடிவு நல்லதா. பெருமை உள்ளதை பார்க்கிலும் பொறுமை உள்ளது உத்தமம். ஹல்லேலூயா. அருமையான நீதிமொழிகள்ல சாலமோன் ராஜா ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகளை எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்முடைய ஆரம்ப அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். ஹல்லேலூயா. வாழ்க்கையை எப்படி தொடங்குகிறோம் என்பதை விட எப்படி முடிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஹல்லேலூயா. ஆழ்ம அற்பமா இருக்கலாம், முடிவு எப்படி இருக்கணும்? சம்பூர்ணமா இருக்கணும். ஏன்னா வேதம் சொல்லுது, முந்தின ரசத்தை பார்க்கணும் பிந்தின ரசம் அதிக மதுரம் உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் நற்சீர் உள்ளதாக இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, முன்மாதிரியை விட பின்மாறி அதிக எழுப்புதல் உள்ளதாக இருந்தது. மட்டுமல்ல, முந்தைய ஆலயத்தின் மகிமையை விட இந்திய ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருந்தது. முதலாம் ஆதாமை விட இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்பு உலகத்துக்கு மகத்துவமாய் இருந்தது. அப்ப கவனிங்க, நம்ம எப்படி தொடங்குகிறோங்கிறது முக்கியம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்கிறோம். நாளைக்கு நாள் மேன்மைக்கு நேராய் கொண்டு செல்கிறோமா? நாளைக்கு நாள் வளர்ச்சிக்கு நேராய் கொண்டு செல்கிறோமா? நாளைக்கு நாள் வெற்றிக்கு நேராய் நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்கிறோமா? இல்ல வாழ்க்கை நாளைக்கு நாள் கீழே நோக்கி போய் கொண்டிருக்கிறா? இதை நிதானிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை நிதானித்து நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஒவ்வொரு நாளும் செவைப்படுத்தி தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டியது ஒரு ஆத்மாவுடைய, ஒரு விசுவாசியுடைய அத்தியாய கடமையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, அதான் அப்துல் கலாம் சொன்னது பாருங்க. அதாவது, உன் பிறப்பு ஒரு சம்பவமாய் இருக்கலாம், ஆனால் உன் இறப்பு
ஒரு சரித்திரமாய் இருக்கணும். ஹல்லேலூயா. இறப்பு ஒரு சரித்திரமாய் மட்டுமல்ல, இறப்பு ஒரு சாதனையாய் இருக்கணும். பாருங்க, இந்த வேதத்தின் நாள்ல கர்த்தர் நம்முடைய கரங்களை கொடுத்திருக்கிறாரு. இதுல கிறிஸ்துவுக்காக மரித்த அத்தனை பேரும் சாதனையாளர்களாய் மாற்றப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற நம்ம இந்த உலகத்துக்காக வாழல, உன்னதமாகிய தேவனுக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப வாழுகிற இந்த வாழ்க்கையில நாளைக்கு நாள் நான் வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன் தவிர தோல்வியை நோக்கி அல்ல. ஹல்லேலூயா. என் வாழ்க்கை நேற்றைக்கு இருந்தது போல இன்னைக்கு இருக்கக்கூடாது, இன்னைக்கு இருக்கிறது போல நாளைக்கு இருக்கக்கூடாது, நாளைக்கு இருக்கிறது போல இன்னொரு நாள் வருகிற நாட்கள் இருக்க கூடாது. பாருங்க, சிலர் சொல்லுவாங்க, எப்படியோ கடந்த என்னுடைய வாழ்க்கை இவ்வளவு மேன்மையா இருக்குது, இதற்கு என் தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் சொல்றாங்கல்ல. சிலருடைய சாட்சியில இந்த சாட்சியின் அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வேணும். நான் எப்படியோ இருந்தேன், என் வாழ்க்கையை நான் எப்படியோ தொடங்கினேன், எவ்வளவோ மோசமான நிலைமையில இருந்தேன், எவ்வளவோ சீரழிந்த நிலைமையில இருந்தேன். ஆனா இன்னைக்கு என் வாழ்க்கை சீர்படுத்தப்பட்டிருக்குது, என் வாழ்க்கை மேன்மையா இருக்குது, என் வாழ்க்கை உயர்ந்து இருக்குது, என் வாழ்க்கை செழிப்பா இருக்குது, என் வாழ்க்கை ஆஸ்வதமா இருக்குது. அநேகருக்கு முன்னாடி என் தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஒரு பொருளாய் நான் இருக்கிறேன். இதாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய அடையாளம், இதாங்க ஒரு கிறிஸ்தவனுடைய சாட்சி, இதான் ஒரு தேவ பிள்ளைக்கு வெளிப்பட வேண்டிய திட்டங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, நம்ம எப்படி தொடங்குகிறோம் என்பது முக்கியம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு செல்கிறோம், எப்படி முடிக்கிறோம் என்பது முக்கியம். ஹல்லேலூயா. பக்கத்துல சொல்லுங்க, உன் தொடக்கம் முக்கியம் இல்ல, உன் தொடக்கம் முக்கியம் இல்ல, உன்னுடைய முடிவு மகிமையா இருக்கணும். அதே போல நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி ஓடணும்னா, என் வாழ்க்கையில ஒரு வெற்றி உண்டு, என் வாழ்க்கையில ஒரு மேன்மை உண்டு, என் வாழ்க்கையில ஒரு ஜெயம் உண்டு, எனக்கு ஒரு சாக்கியம் உண்டு, எனக்கான ஒரு ஸ்தானம் உண்டு அப்படி சொல்லி தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் நினைத்து 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 ஓடணுங்க. தரிசனம் வேணும். ஏதோ நான் வாழ்றேன், சக மனுஷனை போல நான் வாழ்றேன்னு சொல்லி வாழக்கூடாது. தரிசனம் வேணும். என் ஓட்டத்துக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு தரிசனம் இருக்குயா, அந்த தரிசனத்தின் அடிப்படையில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. தரிசனத்தின் அடிப்படையில தான் நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அதனால நீங்க என்ன செய்யணும்னா தரிசனத்தை நோக்கி ஓடணும். ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, இந்த உலக மனுஷங்களை பார்த்து விழுந்து விடக்கூடாது. உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்களை நீங்க பார்த்தீங்கன்னா விழுந்து போயிருவீங்க. நீங்க பார்க்க வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமே. அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமே. குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். நம்ம வாழ்க்கையில நாளைக்கு நாள் குறைவுகள் நிறைவாகணும். உங்களுடைய வாழ்க்கையில குறைவுகள் நிறைவாவதாக. ஹல்லேலூயா. கவனிங்க, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எப்ப நம்ம கால் வைக்கிறோமோ அப்பவுமே நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்கும்னா, சில உச்சிதங்கள் நடக்கும், சில நன்மைகள் நடக்கும், சில மேன்மைகள் நடக்கும். ஏன் தெரியுமா? என் தேவன் இயேசு கிறிஸ்துவாகிய எம்பெருமானை தேடி வந்தீங்கல்ல, உங்களை வெட்கப்பட விட மாட்டாரு. அப்ப உள்ள வந்துட்டீங்கனால உங்க வாழ்க்கையில ஏதோ ஒண்ணு நடக்குது. பாருங்க, இந்த என் வாழ்க்கையில் நடக்கிற இந்த காரியங்களை கொண்டு நான் ஓட 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 நாளைக்கு நான் என் வாழ்க்கை ஜெயமுள்ளதாய் மாறிக்கிட்டே இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது. ஆரம்பம் அடி அற்பம்தான், முடிவு சம்பூர்ணம். அதனால ஆரம்பம் அற்பமா இருந்தாலும் நம்முடைய முடிவு எப்படி இருக்கணும்னா சம்பூர்ணமா இருக்கணும். ஹல்லேலூயா. கவனிங்க, வேதத்தில் ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையை பார்க்க போறோங்க.
ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இதுவரைக்கும் நீங்க கேட்கப்படாத ஒரு பேரழிவு, இதுவரைக்கும் நீங்க கேட்டிருக்கவே மாட்டீங்க. அப்படி ஒரு பேரழிவு ஒரு ராஜாவுடைய வாழ்க்கையில் நடக்குது, ஒரு தேசத்துக்குள்ள நடக்குது. என்ன பேரழிவுன்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துக்குள்ள ஒரு ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ராஜா உள்பட ஒட்டுமொத்த ஜனங்க சூசைட் பண்ணி கொள்றாங்க. ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் படிக்கும் போது இப்படி ஒரு சூசைடு, இப்படி ஒரு தற்கொலை வேதத்துல நடக்கவே இல்லை. ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. 2022 ஜூன் மாசம் முதல் கிட்டத்தட்ட 1224 விவசாயிகள் சூசைட் பண்ணாங்க. மட்டுமல்ல, குறிப்பாய் மே மாசத்துல குறிப்பிட்ட ஒரு தேதியில 1 டேல 27 விவசாயிகள் சூசைட் பண்ணாங்க, தற்கொலை பண்ணாங்க. இந்த சம்பவம் மகாராஷ்டிரால நடந்துச்சு. இது ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையே பதற வச்சுச்சு. ஒரே நாள் 27 விவசாயிகளுடைய தற்கொலை, ஒரே நாள் 27 விவசாயிகளுடைய சூசைடு இந்திய தேசத்தையே ஒரு அசைவுக்குள்ள கொண்டு வந்துச்சு. அதனால விவசாயிகளுக்கு சில சட்ட திட்டங்களை உடனடியாக கொண்டு வந்தாங்க. அதே போல கவனிங்க, இந்த வேதத்துக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. 27 அல்ல, எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள் ஒரே நாளில ஒரே நேரத்தில் தற்கொலை பண்ணிக் கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமை. ஹல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளையே, உனக்குள்ளால பெருமை இருக்குமானால் அது உன் வாழ்க்கையில பேரழிவை கொண்டு வரும். இந்த தற்கொலை பண்ணிக்கொண்ட ராஜாவுடைய பெயர் என்ன தெரியுமா? 4வது வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் பட்டயத்தை நட்டு அதன் மேல் விழுந்தான். தொடர்ந்து வாசிங்க. 5-6. சவுல் செத்து போனதை அவன் ஆயுததாரி கண்டபோது அவனும் தன் பட்டயத்தின் மேல் விழுந்து அவனோடே கூட செத்து போனான். மட்டுமல்ல, அப்படியே அன்றைய தினம் அந்த நேரத்தில் சவுலும் அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும், கவனிங்க, சவுலு, அவன் 3 குமாரரும் அவன் ஆயுததாரியும் அவனுடைய எல்லா மனுஷரும் அவனோடு ஒருமிக்க செத்து போனார்கள். மனுஷரும் பாருங்க, சவுல் இருக்கிற ராஜா, ராஜ்யபாரத்தில் இருந்த சவுலோடு கூட இருந்த யுத்த புருஷர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் தங்களுடைய ஆயுதங்களை எடுத்து நட்டுக்கொண்டு அந்த ஆயுதத்தின் மேல் தங்களை தானே குத்தி கொண்டு மறித்து போனார்கள். வேதத்தில் மகா பெரிய பேரழிவு. வேதத்தில் பார்க்கும்போது இப்படி ஒரு அசம்பாவிதம், இப்படி ஒரு சம்பவம், இப்படி ஒரு தற்கொலை, இப்படி ஒரு சூசைடு ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இல்லைங்க. அப்படி ஒரு தற்கொலை நடக்குது, பேரழிவு. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு மனுஷனுடைய பெருமை. நீ ஆள பிறந்திருக்கீங்க, கர்த்தர் உங்களை ஆளுகிறவராக வைத்திருக்கிறார். ஆள பிறந்த நீ ஒருபோதும் பெருமை கொள்ளக்கூடாது. ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நிமிஷம் நீங்க கேட்கணும், ஆண்டவர் எனக்குள்ள தாழ்மையை தாங்க ஆண்டவர். எந்த இடத்துலையும் பாருங்க, நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே சில மேன்மைகள், சில உயர்வுகள், சில சாக்கியங்கள், சில ஸ்தானங்கள் நமக்கு உண்டாகுது இல்ல, அது நமக்குள்ள என்ன உண்டாகுது? பெருமை உண்டாக கூடாது. சொல்லுதில்ல வேத வசனம், சில ரதங்களை குறித்து, சில குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்கள், நாங்களோ எங்கள் தேவனாய் கர்த்தரை குறித்து. ஒவ்வொரு நிமிஷமும் நமக்குள்ளால நம்மளை குறித்து எந்த இடத்துல மேன்மை பாராட்டக்கூடாது. என்னை உருவாக்கி நிலைநிறுத்தி வைத்திருக்கிற என் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறாருங்க. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் பெருமை உள்ளவனுக்கு என் தேவன் எதிர்த்து நிற்கிறார். பாருங்க, சவுல் சூசைடு, சவுலோடு கூட ஒரு பெரும் கூட்டமே தற்கொலை. காரணம் என்ன?
பெருமை. கவனிங்க, இந்த சவுளுடைய வாழ்க்கை தொடங்குது எப்படிமா? அமர்க்களமாய் தொடங்குறான், அழகாய் தொடங்குறான். சவுளுடைய வாழ்க்கை அருமையாய் தொடங்குகிறான் சவுல். கவனிங்க, சவுல் யாருன்னா பெஞ்சமின் கோத்திரம். பெஞ்சமின் கோத்திரம் என்பது இஸ்ரவேல்ல தாழ்த்தப்பட்ட ஒரு கோத்திரம், ஒரு சின்ன கோத்திரம். கவனிங்க, இந்த கோத்திரத்துல கீஸ் அப்படிங்கிற ஒருவருடைய மகன் தான் இந்த சவுல். ஜனங்க, தேவன் எங்களை ஆண்டது போதும், எங்களை ஆள ஒரு ராஜா வேணும், மற்ற ராஜ்யத்தை ஆளுகிறதற்கு ராஜாக்கள் இருக்கிறதை போல எங்களை ஆளவும் ராஜா வேணும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அன்பான தேவஜனமே, இந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை என் தேவன் ஆண்டு கொண்டு வந்தார். ஆனா இஸ்ரவேல் ஜனங்களோ உலகத்தை பார்த்து, உலகத்தில் ராஜாக்கள் இருக்கிறார்கள், ஜனங்களை நடத்துகிறார்களே, அதே போல எங்களை நீர் ஆளுகை செய்ய வேண்டாம், எங்களை ஆளவு ராஜா வேண்டும் என்று கேட்டபடியினாலே என் தேவனாகிய கர்த்தர் இந்த கீசுடைய மகனாகிய சவுலை தேர்ந்தெடுத்தார். சவுல் என்ன செய்து கொண்டிருந்தான் தெரியுமா? சவுல், அது 1 சாமுவேல் 9வது அதிகாரம் வாசிக்க வேண்டாம், 9:10 இந்த சவுளுடைய ஆரம்பத்தை தான் பார்க்க முடியும். சவுல் என்ன செஞ்சு கொண்டிருந்தான்னா, தகப்பனுடைய கழுதை காணாமல் போனதுனால பரதேசியாய் கழுதையின் பின்னாடி அலைந்து கொண்டிருந்தவங்க. சவுல் பரதேசியாய் கழுதையின் பின்னாடி அலைந்து கொண்டிருந்தவன். அவனை என் தேவன் தெரிந்து கொண்டார், அவனை என் தேவன் அழைத்தார், அவனை என் தேவன் அபிஷேகித்தார். அன்பான தேவ பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்ம ஏதோ ஒன்றை தேடி, ஏதோ ஒரு சமாதானத்தை தேடி, ஏதோ ஒரு சந்தோஷத்தை தேடி, ஏதோ ஒரு நிறைவை தேடி நாம் அலைந்து கொண்டிருந்தோமே, நம்மளை தேவன் தெரிந்து கொண்டார் அல்லவா? அதே போல அந்த சவுலை தெரிந்து கொண்டார். அன்பான தேவ ஜனமே, நாம் பரதேசியாய் சுத்தி தெரிந்து கொண்டிருந்தவன் நான். என்னையும் தேவன் எப்படி தேர்ந்தெடுத்தாரோ அதே போல உங்களையும் தேர்ந்தெடுத்தாரு, அதே போல இந்த சவுலையும் தேர்ந்தெடுத்தார். தேர்ந்தெடுத்தது மட்டுமல்ல, தேர்ந்தெடுத்து இந்த சவுலுக்கு என்ன கொடுத்தார் என்றால் அபிஷேகத்தை கொடுத்தார். அபிஷேகத்தை கொடுத்ததோடு நிறுத்தி விட்டாரா? இல்ல, சிங்காசனத்தை கொடுத்தார். சிங்காசனத்தை கொடுத்தோடு நிறுத்தி விட்டாரா? இல்ல, அரண்மனையும் கொடுத்தார். மட்டுமல்ல, ரதங்களை கொடுத்தார், குதிரை வீரர்களை கொடுத்தார், வேலைக்காரர்களை கொடுத்தார், அரண்மனையை கொடுத்தார், நல்ல வசதியை கொடுத்தார், நல்ல சாக்கியத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சவுளுடைய கேரக்டர்ஸ் ஆரம்ப நல்ல கேரக்டர்ஸ். சவுல் தன்னுடைய தகப்பன் கழுதை காணவில்லை என்று மகனிடத்தில் சொன்ன உடனே மகன் கீழ்ப்படிந்து கழுதையை தேடி அலைந்தான். இந்த கீசுடைய குடும்பம் வசதி குறைந்த குடும்பம் அல்ல, வசதி நிறைந்த குடும்பம் தான். என வேலைக்காரர்கள் இருந்தார்களாம். ஒருவேளை ஒரு வசதியான தகப்பனுக்கு நான் மகனாக இருந்திருந்து என்னிடத்துல என் தகப்பன் கழுதையை காணவில்லை தேடி போனாம நீர் வேணா தேடி போவோம், எனக்கு வேற வேலை இல்லையா என்ற இந்த சவுல் கீழ்ப்படிந்து போகிறான். மட்டுமல்ல, தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது கழுதையை தேடி போகும்போது கழுதையை காணாதபடியினால இங்க ஒரு ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார், அங்க சாமுவேல் இருக்கிறார், ஞான திருஷ்டிக்காரர் இருக்கிறார். அவரிடத்துல போய் விசாரிப்போம் என்று சொல்லி வேலைக்காரன் சவுலுக்கு ஆலோசனை சொன்ன போது சவுல் சொல்லுகிறார், அவரிடத்துக்கு கொண்டு போவதற்கு ஒன்றும் இல்லையே. ஒரு ஊழியக்காரரை கனப்படுத்த விரும்புறாங்க, கேரக்டர்ஸ், குட் கேரக்டர்ஸ். அதை பார்த்து என் தேவன் என்ன செய்தார்னா, உச்சிதமாய் கொஞ்சம் கொஞ்சமாய் அல்ல, நிறைவாய் 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 உயர்த்தி சிங்காசனத்தில் உட்கார வச்சாங்க. ஒட்டுமொத்த இஸ்ரவேலுக்கும் ஒட்டுமொத்த யூதாவையும் ஆளுகிற ராஜாவாய். ஹல்லேலூயா. என் தேவனுடைய அபிஷேகம் உன் மேல வந்தா நீதயா ராஜா, நீதயா ராணி. ஏன்னா அவர் உங்களை எப்படி பார்க்கிறார்னா ராஜாவாய் பார்க்கிறார், ராணியாய் பார்க்கிறாரு. அப்போ ஆரம்பம் அற்பமான முடிவே சம்பூர்ணம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமே. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு
வறட்சியும் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும். இதை தியானத்தில் கொண்டிருக்கும் போதுதான் எனக்கு ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா, இந்த சவுலை குறித்து சொல்லப்படுது. இஸ்ரவேலையே இந்த சவுளுடைய தோளின் கீழே தான் அத்தனை ஜனங்களும் இருந்தாங்களாம். சவுலை ஆண்டவர் எப்படி செலக்ட் பண்ணார்னா, பயங்கரமா உச்சிதமாய் செலக்ட் பண்றாரு. எப்படின்னா, ஒட்டுமொத்த இஸ்ரவேலை இந்த சவுளைமாய் வளர்த்தி ஒருவனும் இல்ல, ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களும் சவுளுடைய தோளுக்கு கீழாக இருந்தாங்கன்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவனை என் தேவன் உயர்த்தி சிங்காசனத்துல வச்சால, அப்படி அவன் திடகாத்துதமா அந்த குதிரைக்கு மேல ஏறி வரும்போது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவ்வளவு மகிமையா இருந்ததுங்க. ஏன்னா என் தேவன் கொடுத்த வாழ்க்கை அல்லவா. அன்பான தேவ பிள்ளையே, என் தேவன் உன்னுடைய வாழ்க்கையை அலங்கரிக்க ஆரம்பித்தால் அத்தனை பேரும் உனக்கு சல்யூட் அடிப்பான். இந்த சவுல ஆண்டவர் அப்படிதான் வச்சார். இஸ்ரவேல் ஜனங்க சவுல பாருங்க, சவுல் எப்படி இருந்தவன்? கழுதைக்கு பின்னாடி போனவன். ஆனா இப்ப இஸ்ரவேல்ல அவன் அப்படியே உலா வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் சவுலை பார்த்த உடனே கும்பிட்டாங்களாம். ஏன்னா ராஜா இல்ல, ராஜா இல்ல, என் தேவன் உன் மேல வச்ச அபிஷேகம் பத்தி எழுந்து கொண்டு இருக்குமா இருந்தா உன் முன்னாடி வருகிற அத்தனை பேரும் உன் முன்னாடி தலை வணங்கி நிற்பான். நீ தலை நிமிர்ந்து நிற்ப. ஏன்னா உன் அபிஷேகம் அப்படி. என் தேவன் உன் மேல வச்சுக்க திட்டம் அப்படி. என் தேவன் உனக்கு வைத்திருக்கிற பங்கு அப்படி. அதை ஒருவராலையும் மாற்ற முடியாதுங்க. பாருங்க, இந்த கனம் ரசிக்கப்பட்ட சிலர் நமக்கும் பாருங்க, எவனாவது நம்ம வாழ்க்கையில ரோட்ல நம்மளை பார்த்து கும்பிட்டாளா? என்னெல்லாம் ஒரு அம்மா கை நிறைய மண்ணள்ளி போட்டு நீ நாசமா போயிருவ, மண்ணா போயிருவ, நீ உருப்பட மாட்டேன்னு சாபம் போட்டாங்க. ஆனா இந்த மகிமையான ரட்சிப்பு என் மேல கடந்து வந்துச்சு, இந்த அபிஷேகம் என் மேல கடந்து வந்துச்சு, என் தேவனுடைய ஆளுகை என் மேல கடந்து வந்துச்சு. அதுக்கு பின்னாடி என் வாழ்க்கை எப்படி தெரியுமாங்க? யாரு ரோட்ல என்ன பார்த்தாலும் பிரைசலா இருந்தது, பிரைசலா இருந்தது. இப்படி ஒரு மேன்மையை இந்த உலகத்துல கொடுக்க என் தேவன் இயேசு கிறிஸ்துவால மாற்றதாங்க முடியும். அவர் இன்றும் என்றும் உயிரோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். இயேசு உயிரோடு இருக்கிறாருங்க. பக்கத்தில் சொல்லுங்க, இயேசு உயிரோடு இருக்கிறார். ஒவ்வொரு நிமிஷம் உன்னை காண்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப கவனிங்க, இப்போ இந்த கும்பிடு வரதில்ல. ரசிக்கப்பட்ட உடனே நமக்கு சிலருக்கு ரோட்ல பார்த்த உடனே அக்கம்மா பேசா இருந்தது. அந்த அக்கம்மா ரோட்ல கும்பிட மாட்டாங்க. அக்கம்மா அழகா டீசெண்டா பேசா இருந்தது அப்படின்னு தலையை தாழ்த்திக்கிட்டு போயிடுவாங்க. கலையக்கா விதேச பாத்தீங்கன்னா கையெடுத்து கும்பிடுவாங்க, பேசலாம் அப்படின்றாங்க. இந்த கணம் நமக்கு கிடைக்கதில்ல. இது ஒருபோது நமக்குள்ளால் என்ன செய்யக்கூடாது? பெருமையை கொண்டு வரக்கூடாது. ஹல்லேலூயா. இந்த சவுலுக்குள்ளால பெருமை வந்தது. பெருமை அழகாய் ஆரம்பிக்கிறாங்க. அழகா வாழ்க்கை ஆரம்பிக்கப்பட்டது. அருமையாய் ஆரம்பிக்கிறான். பரதேசியாய் சுத்தி கொண்டிருந்தவனை சிங்காசனத்து மேல உட்கார வச்சு என் தேவன் அழகு பார்த்தாருங்க. அவரை விரும்புகிறாரு. நான் உன்னை விஷயத்தை வினோதமாய் உருவாக்கி இருக்கிறாய். நீ அடிமையாய் இருப்பதற்காக அல்ல, நீ ஆளுகை செய்யும்படியாக, நீ ஆளும்படியாக, உன் முன்னாடி நிக்கிற வார்த்தை உன் முன்னாடி தலை குனிந்து நிற்கும்படியாக உனக்கு ஒரு உச்சிதத்தை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு உயர்வை வச்சிருக்கிறேன், உனக்கு ஒரு மேன்மையை வச்சிருக்கிறேன். அப்போ விசுவாச பிள்ளையாகிய நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் என்ன நினைக்கிறேன்னா, எனக்குன்னு ஒரு உயர்வு இருக்குது, எனக்குன்னு ஒரு மேன்மை இருக்குது, எனக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்குது, எனக்குன்னு ஒரு தரம் இருக்குது. நான் எப்படி இருக்கணும்? எப்பவுமே கிறிஸ்துவுக்குள் தாழ்மை. ஐயா, எல்லாருக்கும் நான் ராஜா, எல்லாருக்கும் நான் ராஜா. ஆனா எனக்கும் ராஜா இருக்கிறார். அவர்தான் என் பெருமான் இயேசு கிறிஸ்து. அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் எனக்கு ராஜாவா இருக்கிறார். இந்த சபலுக்குள்ள எழுதுமா, எப்ப பெருமை வந்துச்சோ அப்ப முடிவு பண்ணிட்டான், நான் தான் ராஜா, ஆனா எனக்கு மேல ராஜா இல்லை. பக்கத்துல சொல்லுங்க, உனக்கு மேல ஒரு ராஜா இருக்கிறாரு. அவர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் உன்னை காண்கிறவரா இருக்கிறாரு.
சவுல் பாருங்க, ஒருவேளை வேதத்துல பார்க்கிறதா இப்படி பெரிய ஒரு பெரிய வீழ்ச்சி எப்படி உண்டாச்சுன்னா பெருமை உண்டானதுனால. ஹல்லேலூயா. பாருங்க, ஆழ்மை அற்புதமா இருக்குது. ஆனா நாட்கள் போக 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 இவருடைய முடிவு மிகவும் அற்பமாய் போகுது. நம்ம வேதத்துல வாசிக்கும் போது 1 சாமுவேல் இவனுடைய தொடக்கம் நல்லா இருந்தது, இவனுடைய முடிவு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்து முடிச்சிருவோம், டைம் போயிடுச்சு. 1 சாமுவேல் 13வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுனாக்கி, இந்த சவுல் ராஜ்யபாரம் பண்ணும்போது சவுலுக்கு விரோதமாய் பெலிஸ்தர்கள், 5வது வசனத்தில் நீங்க வாசிக்க பற்றியும் வாசிக்க வேண்டாம், 9வது அதிகாரம் 5வது வசனம். பெலிஸ்தர்கள் சவுலுக்கு விரோதமாய் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்தார்கள். அவர்கள் எப்படி வந்தார்கள்? 30,000 குதிரை வீரர்கள், 30,000 ரதங்கள், 30,000 ரதங்கள், 6,000 குதிரை வீரர்கள் மட்டுமல்ல, கடற்கரை மணலத்தனையான ஜனங்கள் கூடி இந்த சவுலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண முடியாது. வந்த உடனே சவுலுக்கு ஒண்ணும் ஓடலங்க, பயந்துட்டான். சவுல் முதல்ல தவறுகிற இடம். சவுலுக்கு ஒண்ணும் ஓடல, சவுல் பயந்துட்டான். சவுல் பார்க்கிறா, ஒரு பக்கம் ஜனங்க சவுலுக்கு விரோதமாய் படையெடுத்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா சவுலோடு இருந்த ஜனங்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா, ஓடி போய் குண்டுகள்லையும் மறைவுகள்லையும் ஒளிந்து கொண்டாங்களாம். ஏன்னா முன்னாடி வருகிறது பெரும்படை. அது மட்டுமல்ல, சவுல் பார்க்கிறான், பலி செலுத்தணும், பலி செலுத்தினாதான் ஜெயம் கொள்ள முடியும். பலி செலுத்துகிறதுக்கு சாமுவேலை காணல. ஒரு இக்கட்டான சூழ்நிலை. ஒரு பக்கம் பெரும்படை முன்னாடி வந்துட்டு இருக்குது, இன்னொரு பக்கம் தன்னோடு இருந்தவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். 3வது பலி செலுத்த, அதாவது இஸ்ரவேல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு யுத்தத்துக்கு போகும்போது பாவ நிவாரண பலி, அதாவது தகன பலியை செலுத்தி பாவ நிவர்த்தி செய்து இவங்க யுத்தத்துக்கு போகும்போது ஜெயம் கொள்வாங்க. இப்ப தகன பலி செலுத்தணும். தகன பலி செலுத்த சாமுவேலை காணல. இப்ப சவுல் பார்க்கலாம் பாருங்க, துணிகரமாய் ஒரு முடிவு எடுக்கிறான். 9வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது சவுல் சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. கவனிங்க, பலி செலுத்த வேண்டியது ஒரு ஆசாரியன் செலுத்தணுங்க. பலி செலுத்துகிற அதிகாரத்தை அந்நாட்கள்ல ஆண்டவர் ஆசாரியன் கையில கொடுத்திருந்தாரு. ஆசாரியனுக்கு பின்னாடி தீர்க்கதரிசியின் கையில கொடுத்திருந்தாரு. இப்ப பலி செலுத்துவதற்கு சாமுவேல் வரணும். ஆனா ஒரு ராஜாக்கு பலி செலுத்த அதிகாரம் இல்லை. ஆனா இது சவுல் என்ன செய்யறானா, துணிகரம் கொள்ளுகிறான். எதை செய்யக்கூடாதோ அதை செய்யும்படியாய். காரணம் என்ன தெரியுமா? நான் ராஜா இல்ல, எனக்கு மேல ஒருவரும் இல்லைங்கிற பெருமை. இவன் முதலாவது தவற என்ன செய்கிறான்னா, தேவனுக்கு பிரியமில்லாத அருவருப்பாகிய அந்த காரியத்தை செய்யும்படியாக துணிகரம் கொள்ளுகிறான். ஆசாரியம் வரல, தீர்க்கதரிசி வரல. ஆனா சொல்றான், இந்த தகன பலியோ இந்த சமாதான பலியோ நான் செலுத்துகிறேன். என்னிடத்துல முதல்ல அங்க கோட்டை விட்டுட்டாங்க. கவனிக்க, ஒருவேளை சூழ்நிலை மோசமா இருக்கலாம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் தான் எக்ஸ்ட்ரா போயிடுவேன். சூழ்நிலை ஒருவேளை மோசமா இருக்கலாம். ஏன்னா என்ன பண்றது தெரியல. ஒரு பக்கம் பெரும்படை, இன்னொரு பக்கம் கூட நிக்கிறவன் எல்லாம் ஓடி போயிட்டான். இன்னொரு பக்கத்துல சாமுவேல் வரல பலி செலுத்த. சூழ்நிலை மோசம் தானே, சூழ்நிலை மோசம் தான். வினோதமாய் உருவாக்கி இருக்கிறாய். நீ அடிமையாய் இருப்பதற்காக அல்ல, நீ ஆளுகை செய்யும்படியாக, நீ ஆளும்படியாக, உன் முன்னாடி நிக்கிற வார்த்தை முன்னாடி தலையுடிந்து நிற்கும்படியாக உன் கண்களை ஏறெடுக்க வேண்டும். இந்த சவுல் அதை செய்ய தவறிட்டான், சுயமாய் முடிவெடுத்தான். காரணம் பெருமை. பெருமையினால பேரழிவுங்க. அன்பான தேவச்சனமே, உன் வாழ்க்கையில ஒருபோது பெருமை கொள்ளாத. பெருமை பேர் அழிவுல கொண்டு விட்டுவிடும். இந்த சவுலுடைய பெருமை நிமித்தமாய் தகன பலியை சமாதான பலியை செலுத்த முன் வந்தான் துணிகரம்.
இரண்டாவது, இந்த சவுளுடைய வாழ்க்கையில நாம் ஒரு காரியத்தை தியானிக்கும் போது, அன்பான தேவனுடைய பிள்ளையை, சாமுவேலை கொண்டு சவுல் இடத்துல சாமுவேல் தீர்க்கதரிசியை கொண்டு தேவன் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த வந்த நாட்கள்ல அமலேக்கியன் என்கிற ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை குறுக்கிட்டு வம்பு பண்ணனா அதை என் மனசுல வச்சிருக்கிறேன். அதனால சவுலாகிய நீ போய் அமலேக்கையும் அவருடைய ஜனங்களையும் அங்க இருக்கிற ஆடு மாடுகளையும் எல்லாவற்றையும் கொண்டு தீக்கிரக்காகி விடு, தீ கொளுத்து விடு. அப்படி தேவன் இந்த சவுலுக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் போது, இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி நீ போய் இந்த அமலேக்கை முற்று முடிய கொள்ளையிட்டு கொண்டு விடு, கொள்ளையிட சொல்லவில்லை, கொண்டு விடுட்டார். ஆனா சவுல் என்ன செய்தான்னா, போனா அமலேக்கு ராஜாவை உயிரோடு வைத்து அங்கிருந்து அப்பாவி ஜனங்கள்லாம் கொண்டுட்டான். பாருங்க, ராஜாவை கொண்டு போட முடியாது, தேவன் சொல்லி அனுப்பினாரு. ஆனா ராஜாவை உயிரோடு வைத்து அங்க இருந்தவர்களை கொண்டது மட்டுமல்ல, அங்க இருந்த ஆடு மாடுகள் எல்லாவற்றிலும் கொழுமையானவைகளை தமக்கென்று எடுத்துக்கொண்டு அற்பமானவைகளை கொண்டு போட்டார். இந்த காரியம் தேவனுக்கு அருவருப்பாக இருந்தது. ராஜா இந்த சவுலை ராஜாவாக்கிறதுக்காக தேவன் மனஸ்தாபப்பட்டார் என்று 1 சாமுவேல் 15வது அதிகாரம் சொல்லுது. வாசிக்கலாம் 15வது அதிகாரம் 7-8 வசனத்தை. அப்பொழுது சவுல் ஆவிலா துவங்கி எகிப்திற்கு எதிரே இருக்கிற சூருக்கு போகும் எல்லை மட்டும் இருந்த அமலேக்கியரை மடங்கடித்து அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாசை உயிரோடு பிடித்தான். அமலேக்கியரின் ராஜாவாகிய ஆகாசை உயிரோடு பிடித்தான். ஜனங்கள் யாவரையும் பட்டய கருக்கினாலே சங்காரம் பண்ணினான். சவுலும் ஜனங்களும் ஆகாயையும் ஆடு மாடுகளின் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழித்து போட மனதில்லாமல் தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவாதவைகளுமான சகல வஸ்துக்களையும் முற்றிலும் அழித்து போட்டான். காரியம் தேவனுடைய பார்வைக்கு அருவருப்பாக இருந்ததுனால தேவன் மனஸ்தாபப்பட்டது மட்டுமல்ல, இந்த சவுலை ராஜ்ய பாரத்தை விட்டு நீக்கி விடுவேன் என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளையை, சவுளுடைய வாழ்க்கையில 2வது அவன் செய்த தவறு இந்த காரியம். தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் நாம் கீழ்ப்படிய வேண்டும். சவுலுக்குள்ளால இந்த கீழ்ப்படிதல் இல்ல. பக்கத்தில் சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கீழ்ப்படியணும், கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்குள்ள பெருமை இருக்குமா இருந்தால் உங்களை கீழ்ப்படிய விடாதுங்க. பாருங்க, சவுல் 2வது என்ன தவறு செய்கிறான்னா, தேவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியாமல் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றது போல நடந்தான், பெருமை. 3வதாக நாம் வாசிக்கும் போது, அன்பான தேவனுடைய பிள்ளையே, பெருமையினால் பொறாமை கொண்டான். பாருங்க, இந்த தாவீது சவுலுடைய வாழ்க்கையில குறுக்க வருகிறாரு, கோலியாத்தை கொண்டு விடுகிறார். இதனால இஸ்ரவேல்ல இருக்கிற ஜனங்கள் ஸ்திரீகள்லாம் என்ன பண்றாங்கன்னா, ஆடல் பாடலோடு சவுல் கொண்டதோ 1000, தாவீது கொண்டதோ 10000 பாடின உடனே சவுலுக்குள்ளால என்ன உண்டாச்சுன்னா பொறாமை வந்தது. உங்களுக்குள்ளால பெருமை வந்து அடுத்தது என்ன தெரியுமா வரும்? பொறாமை வரும். பாருங்க, ஒருபோது நம்ம மற்றொரு மேல என்ன செய்யக்கூடாது? பொறாமைப்படக்கூடாது. ஆண்டவர், எனக்கு என்ன வச்சிருக்கீங்க, எனக்கு என்ன கிருபை, எனக்கு என்ன தாழ்ந்து, எனக்கு என்ன அபிஷேகம், எனக்கான இலக்கு என்ன, எனக்கான நோக்கம் என்ன, இதை நோக்கி நம்ம தேவ பிள்ளைய ஓடணுமே தவிர பக்கத்து வீட்டுக்காரன் என்ன இருக்கு. அவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தா மண்ணு தின்னுகிட்டு இருந்தான், இப்ப பொண்ணு திங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டாயா அப்படி சொல்லி அவனை பார்த்து பொறாமப்படுறல. சில நம்ம சொல்றோம், எப்படி கடந்தவன் இப்ப எப்படி ஆயிட்டான் பாரு. பக்கத்து வீட்டுல மட்டும் ஒரு புது கார் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன், நேரம் வந்து எக்கா என்னக்கா காரெல்லாம் வாங்கி அப்படி கேட்க மாட்டோம், ஜன்னலை திறந்து உத்து உத்து பார்ப்போம். கார் வாங்கிட்டான். கவனிங்க, இதெல்லாம் பொறாமை. என்ன நம்ம சகோதரருடைய வாழ்க்கையை பார்த்து நம்ம பெருமைப்படணுமே தவிர ஒருபோது பொறாமைப்படக்கூடாது. நீ பொறாமைப்படுறனா உனக்குள்ளால பெருமை இருக்குது. இந்த தாவீதுடைய இந்த பாடலை கேட்ட உடனே இந்த சவுல் தாவீதை கைமாகமாய் பார்த்தானா. வாசிக்கலாம் 1 சாமுவேல் 18
9வது வசனம். அந்நாள் முதற்கொண்டு ஆ, சவுல் தாவீதை காய்மகரமாய் பார்த்தான். கவனிங்க, பொறாமையாய் பார்த்தானா பாருங்க. 1வது காரியம் தேவனுக்கு பிரியமில்லாமல் பலி செலுத்தினான். 2வது காரியம் என்ன செய்தான்? அமலேக்கியரை கொண்டு போடாமல் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனான். 3வது காரியம் பொறாமை கொண்டான். 4வது காரியம் என்ன செய்தாலும் கொலைகாரனாட்டம் ஆயிட்டான். பாருங்க, அது முதல் தாவீதை கொல்லும்படியாக சவுல் பாருங்க அபிஷேகம் பெற்றவங்க, ஒரு ராஜாங்க, ஜனங்களை பாதுகாக்க வேண்டிய இடத்துல இருக்கிறவங்க, கர்த்தருடைய பிள்ளை. இந்த இஸ்ரவேல் ஜனங்களையும் சரி யூதா ஜனங்களையும் சரி கர்த்தர் இந்த சவுலை நம்பி ஒப்படைத்து சவுலை ராஜாவாக தூக்கி நிறுத்தி இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் ஒருபோதும் மற்றவர்கள் மேல நீங்க கொலை கொடூரமான கோபம் கொள்ளக்கூடாது. இந்த தேசத்துக்கு சரி, இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்களுக்கு சரி பாதுகாப்பு நீங்க தான். உங்களை நம்பிதான் ஆண்டவர் இந்த தேசத்துல உங்களை தூக்கி நிறுத்தி வைத்திருக்கிறாரு. நீ மற்றவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கணுமே தவிர ஒருபோதும் கேடா இருக்க கூடாது. இந்த சவுல் என்ன செஞ்சான? கொலைகாரனாய் மாறினான். வாசிக்கலாம் 18:11. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான். கவனிங்க, கொலைகாரனாவே மாறிட்டான். பாருங்க, சவுளுடைய வாழ்க்கை நல்லா ஆரம்பிச்சிச்சு. ஆனா இப்ப எப்படி போயிட்டு இருக்குன்னா நாசமா போயிட்டு இருக்குது. அன்பான தேவப்பிள்ளை, ஒருபோதும் உன் வாழ்க்கையில பெருமை உன்னை அழித்து விடாதபடிக்கு, பெருமை உன் வாழ்க்கையில பேர் அழிவை கொண்டு வராதபடிக்கு, நீ வீழ்ச்சி அடையாதபடிக்கு எச்சரிக்கையாகுது. பக்கத்துல சொல்லுங்க, ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. ஒவ்வொரு நிமிஷமும் எச்சரிக்கையா இருங்க. அதனாலதான் நான் சொன்னேன் ஆரம்பத்துல, நாளைக்கு நாள் உங்களுடைய ஆத்துமாக்களை நீங்க வளர்த்து கொண்டே இருக்கணும். கவனிங்க, கொலைகாரனாக மாறிட்டான். 5வது ஒரு காரியத்தை சொல்றேன் கேளுங்க. 5வது காரியத்தை சொல்றேன். இவன் என்ன செய்தானா, தாவீதுக்கு அந்த நாட்டில் இஸ்ரவேல்ல இருக்கிற ஆசாரியர்கள் உதவி செய்தாங்கிறதுனால 85 ஆசாரியர்களை சவுல் கொண்டு போட்டான். வாசிக்கலாம் 22வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது ராஜா தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணல் நூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். கவனிங்க, ஏபோத்தை தரித்திருக்கிறவர்கள் யாருன்னா தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள், தேவனுக்கு தூபம் காட்டுகிறவர்கள், தேவனுக்கு பணிவிடை செய்கிறவர்கள். இந்த ஆசாரியர்களை தேவன் வேறு விழித்து வைத்திருக்கிறாரு. ஆனா 85 ஆசாரியர்களை கொல்லத்தக்கதாய் கொடூரமானவனாய் மாற்றப்பட்டான் இந்த சவுல். என் வாழ்க்கையை எப்படி தொடங்கினா பாருங்க, எப்படி முடிக்கிறான் பாருங்க. 85 ஆசாரியர்களை கொண்டு போட்டான். கடைசியாக இன்னும் சவுளுடைய வாழ்க்கையில சறுக்கி போன சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஆனா நமக்கு நேரம் இல்லாதபடினால 6வதாக ஒன்றை வாசித்து நாம் முடித்துக் கொள்ள போகிறோம். 28வது அதிகாரத்துல 7வது 8வது வசனம் வாசிக்கும் போது இந்த சவுல் கடைசி எங்க போறான்? மந்திரவாதியை தேடி போறான். எதற்கு தெரியுமா? குறி கேட்கிறதுக்காக. ஹல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க நிறைய இணையமா சொல்றாங்க, அங்க போன அவர் குறி சொல்லுவாரா? சிலர் பைபிளே குறி பார்ப்போம், ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு அது வரைக்கும் பைபிள் எடுத்துக்க மாட்டான். அப்பதான் பைபிள் எடுத்து அப்படி 2 தட்டுவான், தூசியா போகும். அப்படி அந்த பைபிள்ல ஒரு நூல் கிடக்கும், அதை தூக்கி நேரம் கோடு இடுவான். கோடை போட்டு பைபிளை ஓப்பன் பண்ணி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார். ஒரு சகோதரி டிவி வாங்க ஜோம் பண்ணாங்களாம், காசு கிடைச்சிருச்சு. இப்போ நூல் போடுறாங்க, குறி கேட்கிறாங்க, நூல் போடுறாங்க. ஆண்டவர் பைபிள் என்ன சொல்லிச்சு? விற்கிறவன் இடத்தில் போய் கொல் அப்படின்ச்சு.
உடனே அம்மா இந்த அம்மா நினைச்சாங்க ஆண்டவர் பர்மிஷன் கொடுத்துட்டாரு, விற்கிறவன் யார் கடைக்காரன் அவன்கிட்ட போய் வாங்கி சொல்றான்னு சொல்லி காசு கொண்டு போய் ஒரு டிவியை வாங்கினாங்க. டிவியை வாங்கிட்டு வந்து அடுத்தது மோகம் எங்கே போகும்? அநேகருக்கு மோகம் எங்கே போகும்? ஒரு கேபிள் இருந்தால் நல்லா இருக்குமே. கேபிள் வந்தாலே அங்கே அருவெறுப்பு தான். இப்போ இந்த அம்மாவும் டிவி வாங்கி வச்சாங்க, கேபிளை போட்டாங்க. கேபிளை போட்டு ரிமோட் எடுத்து அழுத்தினா படம் வர மாட்டாங்க. இப்போ ஏன்டா படம் வரல? ஆண்டவர் சொல்லி தானடா டிவியை வாங்கன்னு சொல்லி ஓடி போய் மறுபடியும் பைபிள் எடுத்தாங்க, நூலை எடுத்து போட்டாங்க, விழிச்சாங்க. வசனம் சொல்லிச்சு, தூக்கி சமுத்திரத்துல போடு. இந்த குறி கேட்கிறவங்க நிலைமையெல்லாம் இப்படிதான் ஆகும். ஒரு தேவ பிள்ளை எப்பொழுதுமே குறி கேட்க பாருங்க. இது சவுல் என்ன பண்றானா, கடைசியா குறி கேட்க மந்திரவாதியை தேடி போனானா. அந்த வசனத்தை வாசிக்கலாம், 28:7-8. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ என்த்ரோரில் அஞ்ஞனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோடே கூட 2 பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். எப்படி போனானா? வேஷமாயி. சவுளுடைய வீழ்ச்சி, இந்த மாபெரும் வீழ்ச்சிக்கு காரணம் தீர்க்கதரிசி அல்லங்க, குறி சொல்லுகிற ஆவியை தேடி போகிறான். ஒரு தேவ பிள்ளை ஒருபோதும் குறி கேட்க தன்னுடைய இதயத்தை திருப்ப கூடாது. தேவனுடைய பார்வைக்கு அது அருவருப்பா இருக்கும். என் தேவன் எப்ப உனக்கு எதை பேசணுமோ அதை கழுதையை கொண்டாகிலும் என் தேவன் பேச அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவர் பேசுவாருங்க. யாரை கொண்டு? மழலை பிள்ளைகளை கொண்டு கூட உங்களுடைய தேவன் பேசுவார். பாருங்க, 6 காரியத்தை பார்த்தோம். இந்த 6 காரியம் முடிஞ்ச ஒரு சம்பவம் நடக்குது. ரொம்ப முக்கியமான சம்பவம். இந்த சவுல் வாழ்க்கை எங்க தெரியுமா தொடங்கினா? ராஜான அபிஷேகம் பெற்ற உடனே எங்க தெரியுமா அவன் போஜனம் கழித்தான்? எங்க தெரியுமா சாப்பிட்டான்? சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த இஸ்ரவேல் ஜனத்துல 30 மூப்பர்கள் நல்ல ஒரு பலிபீடம் செலுத்தின அந்த மகிமையான ஸ்தானத்துல உட்கார்ந்து ராஜாபிஷேகம் கிடைச்ச உடனே முதல் போஜனமே ராஜ சமூகத்துல, அதாவது தேவ சமூகத்துல தீர்க்கதரிசிகள் மத்தியில தான் அவன் முதல் போஜனம் புசித்தான். நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வசனம் 1 சாமுவேல் 9:23-24. அவனுடைய முதல் போஜனம் தீர்க்கதரிசி மத்தியில, மூப்பர்கள் மத்தியில, தேவ சமூகத்துல. ஆனா அதே ராஜாவா இருக்கும் போது அவருடைய கடைசி போஜனம் எங்க தெரியுமா? மந்திரவாதி வீட்டுல. முதல் போஜனம் தேவ சமூகத்துல, அவருடைய கடைசி போஜனம் மந்திரவாதி வீட்டுல. வேதம் சொல்லுது 1 சாமுவேல் 28:25 25 அவன் மந்திரவாதி வீட்டில் கடைசியாய் புசித்தான். எங்க தொடங்கினா? தேவ சமூகத்தில் தொடங்கினா. எங்க போய் முடிக்கலாம்? மந்திரவாதி வீட்டில் போய் முடிச்சான். முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. நம்ம வாசித்தோம்ல 31வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில் சவுல் வாளை நாட்டை கொண்டு அதில் விழுந்து செத்தார். சவுலோடு இருந்த ஆயுததாரியும் செத்தார்கள். சவுளுடைய 3 குமார்களும் செத்தார்கள். சவுலோடு சேர்ந்த ஜனங்களும் ஒட்டுமொத்தமாய் செத்து இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவு, இவ்வளவு பெரிய ஒரு நாசம், இவ்வளவு பெரிய ஒரு மோசம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள நடக்க ஒரே காரணம் தாங்க இந்த சவுளுடைய பெருமை. அதான் வசனம் சொல்லுது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். நீ பெருமையா இருந்தா பேர் அழிவை சந்திப்ப. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே எந்த இடத்துலயும் எனக்குள்ளால பெருமை உண்டாக கூடாது, நான் தாழ்மை உள்ளவனா இருக்கணும். ஏன்னா உன் வாழ்க்கை உன்னால நிலைநிறுத்தப்படல, உன்னால ஒன்னும் செய்ய முடியாது. உன்னால உன் ஒரு முடிய வெண்மையாக்கவோ கருப்பாக்கவோ முடியாது. உன்னை ஒவ்வொரு நிமிஷமும் தன்னுடைய கருத்துக்குள்ளால பாதுகாத்து கொண்டிருக்கிறவர் என் தேவன் இயேசு. அவர் உன்னை காக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி, உன்னை நடத்தும்படி அவர் உயிருள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார். என் இயேசு உயிரோடு இருக்கிறார்.
ஒருபோதும் உங்களை கைவிட மாட்டாரு. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். ஆண்டவரே, நான் பெருமை கொள்ளக்கூடாது. இந்த சவுலை போல நான் ஒரு பேர் அழிவை நாடி சென்று விடக்கூடாது. என் வாழ்க்கை நாளைக்கு நாள் மேன்மையாகணும், உயர்வாகணும், செழிப்பாகணும். உங்க பார்வைக்கு நான் உச்சிதமானவனா இருக்கணும் ஆண்டவரே. இந்த ஆசை ஒரு தேவ பிள்ளைக்குள்ள அனுதினம் இருக்குமா இருந்தா இந்த தேவ பிள்ளை ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமே. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமே. குறைவுகள் நிறைவாகட்டும், குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா வறட்சியும் செழிப்பாகட்டும்.